அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2 ராகு குடும்ப விஷயம் முக்கியம் என்று நினைப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி விலகியதுங்க. பல விஷயங்கள்ல உங்களுக்கு கஷ்டத்தை குறைக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. என்ன மாதிரியான எண்ணல்களை எல்லாம் எவ்வளவு நாட்களாக சந்தித்து வந்தீர்களோ அவை அனைத்து நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய மனநிலையை பலமாக்குங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் தொழில் வளத்தை பெருக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. மகர ராசினியர்களுக்கு நாளில் சூரியன் இருப்பதால் வீடு நிலம் தொடர்பான சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும். அரசு வழி காரியங்கள் சாதகமாகுங்க. அதே போல் 5இல் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதால் கலைத்துறையினருக்கு நல்ல உற்சாகமான வாய்ப்புகள் வரும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. பிள்ளைகளால் பெருமை சேரும். வீடு வாகனம் போன்றவற்றில் ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாம வாக்குஸ்தானத்தை ராகு கட்டுப்படுத்துவதால் பிறர் மனநிலை அறியாது பேசாதீங்க. அதே போல் கவனித்து பேசுங்க. எடுத்தோம் கௌத்தம் என யாரிடமும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது. அதனால் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் பேசுவது அவசியம். செவ்வாய் சனி சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பாதிப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரலாங்க. மறைமுக பயம் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. 3இல் சனி செவ்வாய் இருப்பதால் இளைய சகோதரர்களுடன் சிறு கருத்து வேறுபாடு வரலாங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம். உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த பலன் கிடைக்க தாமதம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம சனி மற்றும் செவ்வாய் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. இருந்தாலும் குரு பகவானால் நன்மை எதுவும் இல்லைங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருப்பினும் செலவுகளும் அதற்கேற்றாற்போல் இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. இருந்தால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. உடல் ஆரோக்கியம் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்குங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படக்கூடும். வர்ணை நிர்ணயிப்பதில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுங்க. வெளியூர் பயணங்களில் சென்ற காரியம் வெற்றி பெறாது. அலைச்சல் தாங்க மிஞ்சும். பழைய கடன்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க. கூடுமான வரைக்கும் மகர ராசினியர்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் முயற்சிக்கலாங்க. அதாவது இவ்வளவு நாட்களாக குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் பணியாற்றியவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சனி பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு மன நிம்மதியை அளிக்குங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேற இருக்கு. ஒரு சிலருக்கு வெளியூருக்கு மாற்றம் ஏற்படுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அலுவலக சூழ்நிலை மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபார துறைகளின் மீது ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. அன்றாட விற்பனையில் லாபம் கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகள் உங்களை
ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் வருவதால் உற்சாகம் மேலிடுங்க. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு எளிதில் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினர் வெளிநாடு சென்று வாய்ப்பையும் கிடைக்க பெறுவாங்க. அதேபோல் புதிய முதலீடுகள்ல அளவோடு ஈடுபடலாங்க. பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு ஏற்ற ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த மாதம் முழுவதுமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை பெரும்பாலும் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருப்பதாக புராதன ஜோதிட கிரகங்கள் விவரிக்குதுங்க. இவ்விரு கிரகங்களும் இந்த மாதம் கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமாக சஞ்சரிப்பதால வருமானம் உயர இருக்கு. புதிய வாய்ப்பு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க. தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக வருமானம் செல்வாக்கும் உயருங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதேபோல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையின் பெரும்பான்மையான அம்சங்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளது சுக்கிரனாகும். அவர் அனுகூலமாக சஞ்சரிப்பதால மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. உங்களுடைய கட்சிக்கு மக்களிடையே அமோக வரவேற்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகன் என போற்றப்படும் போது இந்த வைகாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறார். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் படிப்பில் தீவிர ஆர்வமும் கூடுங்க. ஆசிரியர்களுடைய விரிவிலையாளர்கள் ஆகியோருடைய ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் பாடங்கள்ல மனம் தடங்களின்றி ஈடுபட இருக்கு. உயர்கல்விக்கு பிறரின் பண உதவி கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெயர் விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்காக முயற்சிக்கலாங்க. அனைத்து உதவிகளும் அதிக முயற்சியின்றி உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி ஆகிய இரு கிரகங்களும் விவசாய துறையின் முக்கிய அம்சங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டிருப்பதால எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. சூரியனும் விவசாயத்துறையின் மீது அதிகாரம் உள்ளது. வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ப விளைச்சல் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. வயலை பார்த்தாலே உள்ளம் குளிருங்க. கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடையும். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்க இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு அதிகாரம் படைத்த சுக்கிரன் செவ்வாய் ஆகியோர் ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. சனி பகவானும் உங்களுக்கு பக்கம் தாங்க இருக்கிறார். உடல் நலன்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நிரந்தர உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்றும் வயோதிகர்களுக்கு கூட நல்ல நிவாரணம் கிடைக்க இருக்கு. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த நாள்ல சனி வழிபாடு எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.